நீங்க மாசம் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் வாடகை கட்டி வீடுல இருக்கீங்களா? சோ சென்னையில வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே 10,000 கன்வெர்ட் பண்ணி இஎம்ஐ மாத்தினீங்கன்னா உங்களுக்கான சொந்த வீடை நீங்க வாங்கிக்கலாம். சோ எப்படி தானே கேக்குறீங்க? சோ இன்னைக்கு நம்ம வந்த இடம் தான் கோல்டன் இந்தியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்துல இருந்தே உங்களுக்கு சொந்த வீடு இடத்தோட பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இவங்க என்னென்ன பண்றாங்கிறத தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நேரா வீடியோக்குள்ள போறோம் வாங்க. சார் சொல்லுங்க, நம்ம சைட் எங்க இருக்கு? நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா சார், சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம் பார்க்குற இடத்துல இருக்கு சார். வில்லியம் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம சைட் இருக்கு. ஏற்கனவே இங்கே வந்து ஒரு 300 குடும்பங்கள் குடியிருக்கிறாங்க. நம்மளே வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த சைட்டுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம பிளாட்டுகள் போட்டிருக்கோம். இப்போ பின்னாடி பார்க்குற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சார், நம்ம தான் வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்ம கஸ்டமருக்கு பட்ஜெட் தக்கன நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் சார். சார் இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு வாடகைக்கு போகிறவங்க 10,000, 15,000, 20,000, 50,000 வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாடகை கொடுக்குற பணத்தை நம்ம கிட்ட சொந்த வீடு வாங்கிக்கலாம் சார் கொடுத்துட்டு. அந்த மாதிரி ஆப்ஷனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஒரு 10,000 வச்சிருக்கீங்க, வீட்டு வாடகை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க, மாசம் கட்டிட்டு இருக்கீங்க. சோ அது உங்களுக்கு சொந்தமா போறது இல்ல. அந்த பைசாவை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, சோ உங்க கனவு வீடு கண்டிப்பா கிடைக்கும். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி சார் உள்ள லேண்ட்ல? சார் இது வந்து ஏற்கனவே வீடுகள் இருக்கிறதுனால ஃபுல்லா இபி கனெக்ஷன் எல்லாத்துக்கும் இருக்கு சார். கரண்ட் வசதி இருக்கு. தனி போர் நம்ம போட்டு கொடுத்தோம். தனி போரு, தனி மோட்டரு எல்லாமே நம்மளே தனியா பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்களா? நம்ம வந்துட்டு ஒரு நம்ம இடத்துல நம்ம ராஜாவா இதுல இருக்கலாம் சார். நம்ம சொந்த வீட்டுல நம்ம இருக்கலாம். கம்மியான பட்ஜெட் ஒரு 15-16 லட்சத்துல இருந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்றோம். டபுள் பெட்ரூம் வீடு 20 லட்சம் 21 லட்சத்துல இருந்து டபுள் பெட்ரூம் வீடு பண்ணிக்கிறோம். நம்மளோட பட்ஜெட் தக்கன பண்ணி கொடுக்குறோம் சார். இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்ம வந்து ஒரு சொந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது வாய்ப்புகள் இல்ல. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கே வந்து ஒரு 1 கோடி 1.5 கோடின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்துல இண்டிவிஜுவலா தனித்தனியா தான் வீடுகள் கட்டி கொடுக்குறோம். அதனால நமக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து வாங்குறவங்க முன்னாடி வாங்கினவங்க பாத்தீங்கன்னா சார் ஒரு 10 லட்சம் 12 லட்சத்திலேயே இடமும் வீடு சேர்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே இடத்துல வந்து பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒரு 16-18 லட்சத்துல இருந்து தான் வீடுகள் வாங்க முடியுது. அதனால நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களோட வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார். நிறைய பேர் அதனாலதான் இங்க வாங்கி வீடு கட்டுறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டுறவங்க இருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டுறவங்க இருக்காங்க. 1/2 கிரவுண்டு 1 கிரவுண்டு அந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட் தக்கன நம்ம பண்ணிக்கலாம் சார். எல்லாம் பெரிய பட்ஜெட் தான். சிட்டிக்குள்ள பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் பண்றாங்க. நம்ம கம்மியான பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து வாடகை வீட்டுல இருந்து வந்தவங்க தான் நாங்களும். அதனால நம்ம வந்து பேசிக்கா ஒரு வாடகை வீட்டுல இருந்தா என்னென்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு சொந்தக்காரங்க கூட வர முடியாது, ஒரு தண்ணி யூஸ் பண்ண முடியாது, எப்போ வருவாங்க எப்போ போவாங்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணோம்னா நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கான வசதி வாய்ப்புகளை தான் நம்ம உருவாக்கி தரோம். வாடகை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு, அதுதான் எங்களோட கனவு லட்சியம். அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம் சார். சைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். ஸோ அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து பார்த்தாலுமே அங்கிருந்து உங்களுக்கு 10 நிமிஷம் டிராவல் தான். ஸோ காஞ்சிபுரமுமே உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் எப்படி? பக்கத்துல இருக்கு சார். ஸ்கூலு காலேஜஸ் நம்ம வந்து நம்ம சைட்டுக்குள்ளேயே ஸ்கூல் பஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க சார். படிக்கிற பசங்க எல்லாம் வந்து உள்ளே வந்து சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வண்டி இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதனால ஸ்கூல் பிரச்சனை இல்லை. காலேஜஸ்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லயே காலேஜஸ் இருக்கு. சுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எல்லா காலேஜுமே இங்க இருக்கு சார். கேட்டரிங்ல கூட காலேஜ் இருக்கு. எல்லா வசதிகளும் இருக்கு சார். செங்கல்பட்டு நல்ல டெவலப் ஆன ஏரியா சார். இப்போ நம்ம சென்னையோட என்ட்ரன்ஸ் இப்போ வந்து செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டுல இருந்து 15 நிமிஷம் தான் நம்ம சைட்டுக்கு. அப்ரிசியேஷன் எல்லாமே எல்லா வசதிகளுமே எல்லாமே இருக்கிறதுனால நல்லா இருக்கும் சார். அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். உங்க பட்ஜெட் தங்கனே நம்ம பண்ணிக்கலாம் சார். சார் நம்ம சைட்டோட அப்ரூவல் அண்ட் செக்யூரிட்டி டீடைல்ஸ் எல்லாம் எப்படி சார்? சார் நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு இருக்கு சார். நம்ம பிளாட்டை பொறுத்தவரை ஆமா டிடிசிபியும் இருக்கு, ரெராவும் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து 100% கிளியரா இருக்கும். இது லீகல் எல்லாம் செக் பண்ணி பேங்க் லோன் மூலமா தான் இப்போ பின்னாடி பாக்குற வீடுகள் கூட பேங்க் லோன் மூலமா தான் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இது வந்து டைட்டில் கிளியரா இருக்கு சார். லோன் வசதி மூலமா தான். இப்போ வந்துட்டு நம்ம இங்க ஒரு இடம் வாங்குறாங்கன்னா ஒரு 50,000 முன்பணம் இருந்தா கூட நீங்க வாங்கலாம். 50,000 இருந்தா கூட பேலன்ஸ் அமௌண்ட்டை பேங்க் லோன் மூலமா தான் பண்ணி தரோம். இப்போ வந்துட்டு 1 லேக் கேட்டுற கஸ்டமருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தரோம் சார். பத்திரப்பதிவு செலவு வந்து 50,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் வருது. அது வந்து நீங்க வந்து 1 லேக் கட்டி புக் பண்ணாலே ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு ஃப்ரீயா பண்றோம். இது வந்து ஆஃபரா பண்றோம். இந்த மாசத்தோட ஆஃபரா பண்ணிட்டு இருக்கோம். அதனால கஸ்டமருக்கு வந்து அவங்களோட பட்ஜெட் தக்கனாவும்
அவங்களால எல்லாரும் வாங்குற மாதிரியும் இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி வசதிகளை நம்ம செஞ்சு தரோம். சிங்கிள் பெட்ரூம் வீடுகளும் பண்ணி தரோம், டபுள் பெட்ரூம் வீடுகளும் பண்றோம். பின்னாடி பாக்குறீங்களா இந்த மாதிரி வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20-25 லட்சத்திலேயே இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுக்குறோம். 25 லட்சத்து. ஆமா, இந்த மாதிரி ஒரு இடத்தோட வீடு சார். இடமும் வீடு சேர்த்து இந்த மாதிரி வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம கட்ட முடியும். நம்ம பட்ஜெட் தான் சார். இன்னைக்கு வந்து சென்னையில இருக்கிறவங்க வாடகையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சொந்த வீடு நம்மளால வாங்க முடியாது, நம்மளோட வசதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே வந்து ஒரு சொந்த வீடுக்கு போகாம ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க. அதிலும் பலர் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ல போய் சிக்கி இருக்காங்க. லீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து அங்க ஒரு லீஸ்ல இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கி வந்தாங்கன்னா அதோட வேல்யூங்கிறது அப்ரிசியேஷன் ஆகும். நம்ம ஒரு 10 லட்சம் கொடுத்தா அந்த 10 லட்சத்தை சிலர் அது கூட ஏமாத்திட்டு போறாங்க. ஸ்கேம் கூட நடக்குது. லீஸ்ல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் இல்லாம பிரச்சனைகள்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இடமோ வீடோ வாங்கி வந்தாங்கன்னா அதோட வேல்யூங்கிறது அப்ரிசியேஷன் ஆகும். அவங்க பசங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம கூட வாடகை வீட்டில் இருந்துடலாம் சார், நம்ம பசங்களும் வாடகை வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம் சார். இப்போ ஒரு சென்னையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் சார். வீடுன்னா ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடு விற்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ன்றது அதில் வந்து ஒரு 30% வச்சிருப்பாங்க. ஒரு 30% அதில் ப்ராஃபிட் இருக்கும். இதில் லோ ப்ராஃபிட்டில் நாங்கள் பண்ணுறோம். 0 மார்ஜினில் எல்லாரும் வீடு கட்டுறாங்க. நாங்களுக்கு பேசிக் அதாவது இன்கம் இருந்தால் போதும், குறைந்த இன்கம் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அளவுக்கு இன்கம் இருந்தால் போதும்ன்றது பேசிக் பட்ஜெட் தான். உங்களுக்கு வந்து 15-16 லட்சத்தில் நம்ம பண்ணி கொடுப்போம். ஆமாம், அது இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லாக சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். செக்யூரிட்டி வசதிகளும் இருக்குது. நல்லா இருக்கும் சார். இந்த சைடு நல்லா இயற்கையாகவும் இருக்கும், அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். சுற்றி வீடுகள் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் வாங்கி வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்டில் நம்ம இப்போ கட்டுற வீடுகள் கூட உங்களுக்கு காட்டுறோம் சார். வாங்க அது கட்டிட்டு இருக்க வீடுகளும் உங்களுக்கு காட்டுறோம். சொல்லுங்க சார், இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வீடுங்களை பற்றி சொல்லுங்க. ஸோ அது எப்படி சிங்கிள் டபுளா இல்லை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது கஸ்டமரோட பட்ஜெட் தக்கன கஸ்டமைஸாக பண்ணுறோம் சார். மினிமம் 15 லட்சத்துலேருந்து பண்ணுறோம். இந்த வீடுகள் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா செங்கல் மூலமாக தான் கட்டுறோம். செங்கல் தான். ஆமாம், செங்கல் மூலமாக தான் வீடுகள் கட்டி கொடுக்குறோம். பில்டிங் லைஃப் நல்லா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி தரும். நம்ம இதில் வந்து கம்பிகள் பார்த்தீங்கன்னா 550D கம்பிகள் தான் யூஸ் பண்ணுறோம். ராம்கோ டால்மியா சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஸ்டாண்டர்டாக பண்ணி தரோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு, பெயிண்டிங்கு, ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ கஸ்டமைஸாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளானில் பண்ணுறோம் சார். நாங்கள் இப்படி தான் கட்டுவோம், இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் படி தான் பண்ணுறோம். ஆனால் பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்றது கஸ்டமர் விரும்புறது. எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த அவங்க பட்ஜெட் தக்கன நம்ம பண்ணுறோம் சார். இப்போ வந்து கட்டுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கட்டுறது வந்து டபுள் பெட்ரூம் வீடு, அதுக்கு பக்கத்தில் கட்டுறது சிங்கிள் பெட்ரூம் வீடு. கீழே மேலேயும் வீடுகள் கட்டி கொடுக்கும். கீழே மேலே டியூப்ளெக்ஸ் மாடல் அந்த மாதிரி வீடுகளும் ஒரு 20-25 lakhs பட்ஜெட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி தரும். மாதம் ஒரு 10,000-15,000 இஎம்ஐ கட்ட முடியும்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது சார். சொந்த வீட்டுக்கு வந்துடணும். இன்னைக்கு கஷ்டமாக தான் சார் இருக்கும். இன்னைக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி வர்றது இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு வேல்யூவை ஒரு சொத்தை உருவாக்குறீங்க. இப்படி வாடகைன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த சொத்து மதிப்பு உயருது. இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. மதிப்பு உயரும் போது பக்கத்தில் உள்ள வேல்யூ தக்கனா அவங்களும் ரேட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, வாடகையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனர் ஆகணும். நீங்கள் எங்கேயே நம்ம சைட்டில் பார்த்துருக்கீங்க, கீழே மேலே கட்டியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருப்பாங்க சார். ஒரு கஷ்டப்பட்டு மாதம் ஒரு 5,000-10,000 இஎம்ஐ கட்டி ஒரு சொந்த வீடு கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே கட்டிட்டு வராங்க. மேலே கட்டி வாடகை விடுறவங்க இருக்கிறாங்க, கீழே மேலே வந்து இது பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஹவுஸ் ஓனரை உருவாக்குறோம் சார், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஓனரை நம்ம உருவாக்குறோம். அவங்களுக்கு இன்னைக்கு சின்ன பட்ஜெட் எங்கே போனாலும் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சொந்த வீடுக்கு அட்வான்ஸே கொடுக்க முடியும். சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு 50,000 1 லட்சம் இருந்தால் போதும். 50,000 இருந்தால் புக் பண்ணிடலாம். 1 lakh நீங்கள் கட்டினீங்கன்னா ரீசேஷனே உங்களுக்கு ஃப்ரீ. ரீசேஷன் செலவை ஃப்ரீயாக பண்ணி தரும். ஸோ எல்லாரும் ஒரு வீடு வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். அதுதான் நம்மளோட லட்சியம். எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது எங்களோட லட்சியம்.
சார் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டிடுவாங்க, இல்ல இப்போ எனக்கு லேண்ட் வாங்கி போட்டா போதும், ஸோ நான் பின்னாடி வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ லேண்ட் எல்லாம் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பிளாட் தான் எங்கிட்ட இருக்குது. பிளாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய சோல்ட் ஆயிடுச்சு. கம்மியான பிளாட் தான் ஒரு 50 பிளாட் தான் இருக்கு. 600ல இருந்து 1200 ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நம்மகிட்ட பிளாட் இருக்கு சார். இப்போ இடமா வாங்குறாங்கன்னா கூட எங்கிட்ட வாங்கலாம். இன்னைக்கு வந்து பிரைஸ் போயிட்டு இருக்குது 1400 1500 பிரைஸ் போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். சரிங்களா? மேக்சிமம் வீடுகள் வந்துடுச்சு, நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு இடமா வாங்குறவனா கூட இஎம்ஐ வசதி கூட நாங்க பண்றோம் சார். இடமா வாங்குறவங்களுக்கு இஎம்ஐ வசதி இருக்கு சார். உங்களால முழு பணம் கொடுக்க முடியல, ஒரு பாதி பணம் தான் நம்ம கிட்ட இருக்குதுன்ற பட்சத்துல 50% நம்மகிட்ட அட்வான்ஸா பே பண்ணிட்டு அவங்க பேர்ல கிரையம் பண்ணிட்டு பேலன்ஸ் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டலாம் சார். அந்த ஆப்ஷன் நம்ம பண்றோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றோம். இன்னைக்கு என்ன இப்போ இடம் வீடு வாங்குறதுக்கு இன்னைக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா சிலருக்கு சிபில் ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு ஏஜ்னால ப்ராப்ளமா இருக்கும். ஏஜ்னால நமக்கு வந்து இன்னைக்கு சொந்த வீடு லோன் கிடைக்காது சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு பலன் அடையணுன்றதுக்காக தான் இந்த இஎம்ஐல இடம் வசதியை நம்ம பண்ணி தரோம். ரெடி கேஷா பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரீசேஷன் ஃப்ரீயா கிடைச்சிரும். இதே வந்து இஎம்ஐல பண்றாங்க அப்படின்ற போது ரீசேஷன் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சார். அவங்க பேர்ல நம்ம கிரையம் பண்ணிட்டு சொத்து இப்போ ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறாங்கன்னா ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினா ஒரு 5000 குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ரா மாசம் மாசம் வட்டி கட்டணும். சரிங்களா? 5000 10,000 அந்த மாதிரி ஒரு பைசா வட்டி போட்டா 5000 ரூபாய் சார். 2 பைசா வட்டி போட்டீங்கன்னா நீ கடனே வாங்கினாலும் அதுக்கு மாசம் ஒரு 10,000 வட்டி கட்டணும். அந்த வட்டி இல்லாம மக்கள் இடம் வாங்கணுன்றதுனால இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி தரோம். ஸோ எல்லாருமே ஒரு சொந்த இடம் வாங்கினாலே நம்ம வீடு வாங்கிடலாம். இன்னைக்கு வந்து நம்மளால வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றதுனால அந்த ஆப்ஷன் நாங்கள் பண்ணி தரோம் சார். ஓகே சார், இது வரைக்கும் நீங்க ஸோ வீடு லேண்டு வாங்குறவங்களுக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ், ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ எங்க சேனல் வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஸோ என்ன ஆஃபர் சார் கொடுக்க போறீங்க? சார் இப்போ உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்கு இந்த ரீசேஷன் ஃப்ரீ 1 லேக் பண்ணா ரீசேஷன் ஃப்ரீ ஆஃபர் பண்றோம். இல்ல எனக்கு ரீசேஷன் வேணாம் அப்படின்னு சொல்ற கஸ்டமருக்கு வந்து 10 கிராம் வரைக்கும் கோல்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். சரிங்களா? உங்களுக்கு நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து இடம் வாங்கணும். எல்லாரும் இப்போ இன்னைக்கு வந்து அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், இங்க வீடுகள் கிடையாது, சுத்தமா காலியா இருந்துச்சு இந்த இடங்கள்லாம். இன்னைக்கு ஃபுல்லா வீடுகள் கட்டிட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் அவங்க பட்ஜெட் தக்கன இடம் வாங்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆஃபர் வந்து ஒரு சப்போர்ட் தான். கஸ்டமர் வந்து இன்னைக்கு ஒரு முன்பணம் கட்டுறதுக்கோ இல்ல ரீசேஷன் காசு ரெடி பண்ண முடியாதையும் நம்ம வந்து சிலர் வந்து தயங்கி நிற்பாங்க. ஸோ அவங்களையும் ஒரு சொந்த வீடு வாங்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணி தரோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எல்லாராலையும் வாங்க முடியாது சார். நம்ம வந்து ஒரு நல்லவர் ஒருவன் இருப்பின் எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்களா, அதே போல இந்த எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாட்டாலும் இது எங்க மூலமா ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வீடு வாங்கி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை, கனவு, லட்சியம். அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் எத்தனையோ சைட் போயிருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எங்கே போனாலுமே வீடு தான். ஸோ எங்கே போனாலுமே வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த சைட்டே இருக்குது. இனிமேல் ஒரு குறைஞ்ச இடம் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க சார், உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி? ஸோ எப்படி விசிட் பண்ணுறது? சார் நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வந்து பாருங்கள் சார், நம்ம இடம் வந்து பாருங்கள். எங்கள் சைட்டு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கன்ற இடத்துல இருக்குது. நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கேருந்தே உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம். நம்ம வந்து எல்லா நாளும் நீங்கள் வந்து சைட்டு பார்க்கலாம் சார். எங்களுக்கு சைட்டில் ஒர்க்கு போயிட்டுருக்கு, வீடுகள் கட்டிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எல்லா நாளுமே இந்த வந்து சைட்டு பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் நீங்கள் உங்களோட இடத்த வாங்கலாம், பயப்படாமல் இருக்கலாம் சார். நம்ம சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது சார். ஃபுல்லாக ஏற்கனவே இபி கனெக்ஷன் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. ஃபுல்லாகவே மக்கள் இங்கே வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் தான் இங்கே வந்து வீடுகள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்து ஒரு வீடு வாங்கி இருக்கலாம். எப்போ சைட்டு விசிட் வரேன்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஃபோன் பண்ணுங்கள், வந்து சைட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சார். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் தக்கன நாங்கள் வீடு கட்டித்தரோம். இஎம்ஐ இது இல்லாமல் வந்து மானியமும் கவர்மெண்ட்லேருந்து மானியமும் ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் மானியமும் கிடைக்குது. இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறத நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பசங்களுக்கு உங்களோட தலைமுறைக்கு நீங்கள் ஒரு சொத்தை உருவாக்குறீங்க. வாங்க வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் சார். இங்கே வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னா ஸோ உடனே ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைட்டு இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையில் வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, பட் சென்னையில் வாங்க முடியாமல் இருக்கிற உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை கட்டி ஸோ அந்த
காசை விரையும் பண்ணுவீங்க. ஸோ அது வேஸ்ட் தான். நீங்கள் நீங்கள் வாடகை கட்டுறீங்கன்னா ஸோ நீங்கள் இருக்கிறதுக்கான அந்த ரெண்ட்டை தான் நீங்கள் கட்டிருக்கீங்க. பட் இங்கே அதே வாடகை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே இஎம்ஐயாக கட்டும் போது ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாலே அவங்களே உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.